ஓம் நம சிவாய. அன்பார்ந்த பாரத பாரம்பரிய திருவள்ளுவர் குல சங்கத்தில் அங்கத்தினர்களாகவும் ஆங்காங்கு தெய்வாலயங்கள் உரு செய்து கொண்டு சாஸ்திரவாதிகளாக, கலைஞர்களாக, நிபுணர்களாக, தத்துவ நிபுணர்களாக, காண்ட ஜோஷியர்களாக கற்றுணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைவாணர்களுக்கு, சாஸ்திரவாதிகளுக்கு, சாஸ்திரிகளுக்கு எல்லோருக்கும் ஓம் புவனேஸ்வரா ஸ்ரீ யோகமனீஸ்வர சுவாமி சன்னிதானத்தின் சேவகன் என்று சொல்லக்கூடிய சேவகன் உங்களுக்கு எல்லோருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய வணக்கங்கள் அநேக கோடி. வணக்கம் வணக்கம். சிவத்தியான தேவி மகிமை ஞானசார பூஷண போதகர் டாக்டர் ரா நமசிவாய சுவாமிகள் ஐயா, நம்முடைய குலம் எங்கு பார்த்தாலும் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த பக்தி கடலிலே நாம் எல்லோரும் நீந்தி கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கு ஒரு தெய்வ ஆலயங்களை வைத்து அனைத்து பக்தர்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று பக்தி சேவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பிரகாரம் நாம் செல்லக்கூடிய வழி நல்வழி, நன் நடத்தை, நன்னெறி, இதன் பிரகாரம் ஈன்றோர்களுடைய ஆசீர்வாதத்தின் பிரகாரம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் பிரகாரம் பெங்களூரிலே பிரகாஷ் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 1வது மெயின் 10வது கிராஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே யோகமணி ஓம் புவனேஸ்வரா ஸ்ரீ யோகமணீஸ்வர சுவாமி சன்னிதானம் என்று சொல்லக்கூடியது இங்கே அவனுடைய ஆக்னையினால் நிலை கொண்டிருக்கின்றது. அங்கே நாங்கள் எல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய சேவாகர்த்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை பக்தர்களுடைய அன்பார்ந்த பக்தியினால் எமக்கு அது கொடுத்துள்ளார்கள். அதை நான் பயபக்தியாக நான் அந்த சேவையை தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். அன்பர்களே, 27ஆம் ஆண்டு கரகம் மகோத்சவம் மகா சிவராத்திரி விழா என்று சொல்லக்கூடியது இங்கு நடக்க இருக்கின்றது. 1/2/26 அன்று பௌர்ணமி தினத்திலே கொடியேற்று விழா, காப்பு கட்டுதல், கலசஸ்தாபனம், கணபதி ஓமம், ருத்ர ஓமம், யாக பூஜைகள், மகாமங்களார்த்தி நடந்தேறியது. மற்றும் 13ஆம் தேதி 6 பிளாக் தண்டாயுதபாணி தெய்வ சன்னிதானத்தில் இருந்து 101 பால்குடங்கள், 101 கங்கை கலசங்களுடன், மேளதாளங்கள், பம்பை உடுக்கை, இடி முழக்கத்துடன், பேரிடி முழக்கத்துடன், சக்தி கரகமும், சிவனுடைய கலசமும், 108 கங்கை கலசத்துடன் பரிவாரங்களோடு முக்கிய வழியாக வந்து தெய்வ சன்னிதானத்திலே பம்பை உடுக்கையுடன் மங்கள வாத்தியங்களுடன் தெய்வ சன்னிதானத்திலே பதியமர்த்தி மதியம் 12 மணிக்கு அன்னதானங்கள் நடக்க இருக்கின்றது. அன்று மாலை மல்லிகை புஷ்ப கரகம் என்று சொல்லக்கூடியதையும் மற்றும் அம்பாள் புவனேஸ்வரி யோகமணீஸ்வரர் பகவானை விமான ரத ஊர்தி என்று சொல்லக்கூடியதில் பதியமர்த்தி ராஜபீதிகள் பவனி செல்ல இருக்கும் பொருட்டு நடக்க இருக்கின்றபடியால் தாங்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 14ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு தீமூட்டுதல், மாலை 5-6 மணிக்கு மல்லிகை புஷ்ப கரகமும், கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய கங்கணதாரர்கள், விசேஷமான அன்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு மல்லிகை புஷ்ப கரகத்துடன் களிநடம் புரிந்து கரகதேவி ஆனவள் அக்னி மிதித்து முக்கிய வீதிகள் பவனி வரும் சமயம். ஆண்டவர்களே, 14ஆம் தேதி அப்படி 15ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி எந்த நேரமும் காலை மாலை பிரதி டைம் நேரங்களும் பக்தர்கள் பொன்னான திருக்கரங்களால் லிங்கோத்பவனாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரனுக்கு நித்தியம் பாலாபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அன்னப்பிரசாதம் விநியோகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தெய்வ ஆக்னையினால் அன்பர்கள் எல்லும் அன்று லட்சார்ச்சனை, உச்சிக்கால பூஜை, 4 கால பூஜைகள் எல்லாம் நடக்க இருக்கின்றது. தாங்கள் லட்சார்ச்சனை, சிவனுடைய மகிமை சொற்பொழிவு, பரதநாட்டியம், சங்கீதம், பக்தி பாடல்கள், பக்தி இன்னிசை எல்லாம் இருக்கின்றது. 16ஆம் தேதி விடியற் காலத்திலே
4 மணிக்கு மகாமங்களாரதி, வில்வார்ச்சனை, லட்சார்ச்சனையில் இருக்கக்கூடிய புஷ்பா, எல்லாருக்கும் விநியோகங்கள், தீர்த்த பிரசாதம் விநியோகங்கள் நடக்க இருக்கின்றது. அன்பர்களே, இது முக்கியமான ஒரு நன்னாள். இந்த நாளை நீங்கள் யாரும் தவற வைக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மகா சேவையில் கலந்து கொள்ள வேண்டும். மற்றும் இந்த சேவைக்கு யார் யார் என்னென்ன உதவிகள் புரிந்திருக்கின்றார்களோ, உதவி புரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, செவி சேர்ந்து கூர்ந்து கேட்டவர்களுக்கும், இந்த சேவையை கண்ணார பார்த்தவர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் நன்னருளை வாரி வழங்குவான். நினைக்கும் பொழுதெல்லாம் துதிக்கும் இடம் எல்லாம் வந்து எல்லோரையும் கட்டி காப்பான் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய வருகையை எதிர்கோர் கொண்டிருக்கக்கூடிய அன்பன் யாம். அன்பர்களே, இவ்வாலயத்தில் நவகிரக சாந்தி, நவகிரக தோஷங்கள் மற்றும் யாக பூஜைகள், தெய்வாலயத்திற்கு எந்திர பிரதிஷ்டை செய்து தரப்படும், கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும், குறிப்பிட்ட சமயங்களிலே சாத்திரங்கள் செய்து தரப்படும், சில கிரக தோஷங்கள் எல்லாம் பீடிகை எல்லாம் நிவர்த்தி செய்து தர வேண்டும். இறைவனுடைய திருவருளால் பகவான் செய்து தருவார். தாங்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று பாரம்பரிய திருவள்ளுவர் சங்க அன்பர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை என்னுடைய சிரத்தை தாழ்த்தி நான் வேண்டி வருவீர்கள் வருவீர்கள், வர வேண்டும் வர வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று மனதார நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சிறப்பு.